நீங்கள் இப்பொழுது நோட்ஸ்பியர் அப்ளிகேஷனுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது நோட்ஸ்பியர் அப்ளிகேஷனை தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எமது நோட்ஸ்பியர் அப்ளிகேஷனின் வேலைகளை நிறைவு செய்து இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் முன்னர் இந்த ஃபீச்சரினை எமது எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் செய்தோம். நாங்கள் இப்பொழுது ஸ்லைடுக்கு செய்து இங்கு இருக்கின்ற டுடூவை டிலீட் செய்ய போகின்றோம். இந்த டுடூ இன்கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் இருந்தாலும் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்லைட் செய்து டிலீட் செய்ய வேண்டும். நாங்கள் எமது கோடுக்கு சென்று இந்த ஃபீச்சரினை ஸ்டெப் செய்வது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் முன்னருள்ள செக்ஷனில் எமக்கு தேவையானவாறு டுடூவை ஆட் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். நாங்கள் இப்பொழுது இந்த செக்ஷனில் எவ்வாறு டுடூவை டிலீட் செய்வது என்று பார்ப்போம். இந்த டுட்டோரியல் மிகவும் நீளமானதாகும். எனவே நான் டுடூவை எடிட் செய்வது ஃபங்க்ஷனை கற்பிக்கவில்லை. அதே போன்று நாங்கள் எடிட் செய்யும் மெத்தடினையும் நோட்ஸிலும் பார்த்தோம். இது உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் இங்கு எவ்வாறு இந்த டுடூவை டிலீட் செய்வது என்று கற்பிப்போம். நாங்கள் இந்த டிலீட் செய்யும் மெத்தடினை எமது எக்ஸ்பென்ஸ் அப்ளிகேஷனில் கற்பித்தோம். அதே போன்று நாங்கள் டிலீட் செய்ய போகின்றோம். ஆனால் நாங்கள் இதனை லோக்கல் ஸ்டோரேஜில் இன்டிகிரேட் செய்வதே இங்கு நடைபெறுகிறது. ஆரம்பத்தில் நாங்கள் எமது டுடூ சர்வீஸிற்கு சென்று டுடூவை டிலீட் செய்ய மெத்தட் ஒன்றினை எழுதுவோம். நாங்கள் இங்கிருந்து எமது டுடூ சர்வீஸினை ஓப்பன் செய்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் மெத்தட் டு டிலீட்டட் டுடூ என்ற மெத்தட் ஒன்றை தயாரிப்போம். இது மிகவும் கடினமில்லை. நாங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் ஃபியூச்சர் வைட் டிலீட் டுடூ என்று ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றை தயாரிப்போம். நாங்கள் நிச்சயமாக டிலீட் செய்யும் டுடூவை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். இதற்கு டுடூ என்று கொடுப்போம். இது அசிங்க்ரோனஸ் மெத்தடா. நாங்கள் ஆரம்பத்தில் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றினை கொடுப்போம். நாங்கள் எரர் வந்தால் இங்கு பிரிண்ட் செய்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் அனைத்து டுடூஸினையும் எடுக்க வேண்டும். பின்னர் நாங்கள் பாஸ் செய்கின்ற டுடூவை ரிமூவ் செய்ய வேண்டும். அதே போன்று அடுத்து எடிட் செய்த டுடூ லிஸ்டினை மீண்டும் எமது லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் செய்ய வேண்டும். எம்மால் இப்பொழுது இருக்கின்ற டுடூஸினை எடுக்க முடியும். இவ்வாறு ஃபைனல் டைனமிக் ஆல் டுடூ சமன் அவைட் mybox.get என்று டைப் செய்து டுடூஸ் என்ற கீபோர்டினை பாஸ் செய்யலாம். எம்மால் இதன் மூலம் அனைத்து டுடூஸினையும் எடுக்க முடியும். எமக்கு நாங்கள் இப்பொழுது பாஸ் செய்யும் இந்த டுடூவை ஆல் டுடூஸிலிருந்து ரிமூவ் செய்ய வேண்டும். ஏனென்றால் எமக்கு முழுவதுமாக இந்த டுடூவை நீக்க வேண்டும். அதே போன்று இந்த டுடூவை ரிமூவ் செய்த பிறகு இருக்கின்ற புதிய டுடூ லிஸ்டினை ஸ்டோர் செய்ய வேண்டும். நான் அவைட் மை பாக்ஸ் டாட் புட் என்று டைப் செய்து பிராக்கெட்ஸின் உள்ளே டுடூஸ் கமால் ஆல் டுடூஸ் என்று டைப் செய்கின்றேன். அதாவது நான் ஸ்டோர் செய்ய வேண்டிய கீ டுடூஸ் மற்றும் வேல்யூ ஆல் டுடூஸ் ஆகும். நமக்கு இந்த விடயங்களை டுடூவை சேவ் செய்ய தேவையாகும். இப்போ மிகவும் கடினமான விடயங்களிலே நாங்கள் அனைத்து டுடூஸினையும் லோட் செய்ய வேண்டும். அடுத்து நாங்கள் பாஸ் செய்கின்ற இந்த டுடூவையும் ஒவ்வொரு டுடூவிலிருந்து ரிமூவ் செய்ய வேண்டும். அடுத்து நாங்கள் மீண்டும் புதிய டுடூஸ் லிஸ்டினை ஸ்டோர் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இதனை க்ளோஸ் செய்கிறேன். நாங்கள் ஆரம்பத்தில் டுடூ டேப்பிற்கு செல்வோம். எம்மால் டுடூவை டிலீட் செய்ய முடியும். டுடூவை டிலீட் செய்ய இது மிகவும் கடினமில்லை. எமக்கு தனித்தனியாக மெத்தட்ஸினை இந்த டுடூ கார்டிற்கு அசைன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு டுடூ கார்டினை முழுவதுமாக டிலீட் செய்ய வேண்டும். டுடூ கார்டு என்று கூறுவது இந்த டுடூ கார்டு ஆகும். எமக்கு இந்த டுடூவை ஸ்லைட் செய்து டிலீட் செய்ய வேண்டும். இதற்காக ஃப்ளட்டரில் விஜெட் ஒன்று இருக்கிறது. நான் இதனை விஜெட் ஒன்றில் ரப் செய்கின்றேன். இந்த விஜெட்டின் பெயர் டிஸ்மிஸபிள் ஆகும். டிஸ்மிஸபிளிற்கு பாஸ் செய்ய வேண்டிய சிறிதளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. நாங்கள் நிச்சயமாக இதற்கு ஒரு கீ ஒன்றினை கொடுக்க வேண்டும். எம்மால் கீயாக இதன் ஐடியினை கொடுக்க முடியும். ஏனென்றால் ஐடி எப்பொழுதும் யூனிக்காக இருக்கும். எமக்கு டுடூவின் ஐடியினை கொடுக்க முடியும். நான் இதனை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்து கொடுக்கின்றேன். அது மிகவும் சிறந்ததாகும். அடுத்து இதில் ஒன் டிஸ்மிஸ்ட் என்ற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அந்த ஃபங்க்ஷனினை ஆட் செய்வோம்.
இதற்கு டிரெக்ஷனை பாஸ் செய்ய முடியும். விஜெட் கிளாஸில் இருக்கும். இன்கம்ப்ளீட்டட் டு டூஸில் இருந்து இதனை நீக்க வேண்டும். ரிமூவ் அட் என்ற மெத்தட் ஒன்று இருக்கிறது. எம்மால் இதன் இண்டெக்ஸ் அடிப்படையில் சென்று ரிமூவ் செய்ய முடியும். பின்னர் நாங்கள் நிச்சயமாக இதனை டு டூ சர்வீஸில் இருந்தும் நீக்க வேண்டும். ஏனென்றால் எமது டேட்டா பேஸிலிருந்து இது நீங்கி விடுவதால் எமது லோக்கல் ஸ்டோரேஜிலிருந்து இதை நீக்க வேண்டும். டு டூ சர்வீசஸ் டாட் delete to do என்று கொடுத்து இதனை டு டூவை delete செய்ய முடியும். இவை மிகவும் கடினமான விடயங்கள் இல்லை. அடுத்ததாக எம்மால் டு டூ delete ஆனது என்று இங்கு டிஸ்பிளே செய்ய முடியும். நீங்கள் நிச்சயமாக இவற்றை செட் ஸ்டேட் ஒன்றில் உள்ளே கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஸ்டேட் ரீபில்ட் ஆகாதால் இது டிஸ்பிளே ஆகாது. அதே போன்று எம்மால் ஆப் ஹெல்பர்ஸிற்கு சென்று ஷோ ஸ்நாக் பார் என்ற மெத்தட் மூலமாக இங்கு இது delete ஆனது என்று கூற முடியும். நாங்கள் deleted என்று இங்கிருந்து யூசருக்கு கூறுவோம். நாங்கள் இப்பொழுது டு டூ டேபில் இந்த விடயங்களை delete செய்ய வேண்டும். கம்ப்ளீட்டட் டேபில் இருக்கின்ற விடயங்களையும் இங்கிருந்து delete செய்ய முடியுமாக இருந்தால் மிகவும் சிறந்ததாகும். அதனால் நாங்கள் கம்ப்ளீட்டட் டேபிற்கு சென்று இவற்றை delete செய்வோம். நான் இங்கிருந்து கம்ப்ளீட்டட் டேபிற்கு செல்கிறேன். இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாங்கள் இங்கு டு டூ கார்டினை விஜெட் ஒன்று ரேப் செய்ய வேண்டும். விஜெட்டின் பெயர் டிஸ்மிசிபிள் ஆகும். பின்னர் உங்களால் இதற்கு கீ ஒன்றினை பாஸ் செய்ய முடியும். உங்களால் கீயாக டு டூவின் ஐடியினை பாஸ் செய்ய முடியும். நான் இதனை ஸ்ட்ரிங் ஆக கன்வெர்ட் செய்து பாஸ் செய்வோம். அடுத்து உங்களால் ஒன் டிஸ்மிஸ் என்ற டிரெக்ஷனை எடுக்க முடியும். செட் ஸ்டேட் என்று கொடுத்து விஜெட் டாட் கம்ப்ளீட்டட் டு டூஸ் என்று கொடுக்கின்றோம். ஏனென்றால் கம்ப்ளீட்டட் பேஜில் கம்ப்ளீட்டட் டு டூஸ் இருக்கின்றது. எமக்கு இந்த கம்ப்ளீட்டட் டு டூஸினை மாத்திரம் நீக்க வேண்டும். அடுத்ததாக எம்மால் ரிமூவ் அட் என்ற மெத்தட் மூலமாக மிகவும் எளிதாக செய்ய முடியும். ஏனென்றால் நாங்கள் இண்டெக்ஸினை அறிந்திருப்பதால் இண்டெக்ஸில் இருந்து ரிமூவ் செய்ய முடியும். பின்னர் நாங்கள் ஸ்டோரேஜில் இருந்தும் delete செய்ய வேண்டும். உங்களால் டு டூ சர்வீஸிற்கு செல்ல முடியும். டு டூ சர்வீஸில் deleted to do என்று இருக்கிறது. எம்மால் டு டூவை பாஸ் செய்ய முடியும் அல்லது எம்மால் add helpers டிஸ்பிளே செய்ய முடியும். நாங்கள் இதை ஸ்டடி மெத்தடாகவே தயாரித்தோம். இதனால் எம்மால் இதனை கிளாஸ் நேமிலிருந்து எடுக்க முடியும். நான் இங்கு deleted என்று கூறுகின்றேன். எம்மால் இப்பொழுது delete செய்ய முடியுமாக இருக்க வேண்டும். நான் இதனை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். நாங்கள் டு டூ பேஜினை ஓப்பன் செய்வோம். எம்மால் இப்பொழுது ஸ்லைட் செய்து delete செய்ய முடியும். உங்களுக்கு deleted என்று காண்பிக்கின்றது தெரியும். நாங்கள் கம்ப்ளீட்டட் எனையும் delete செய்வோம். நாங்கள் ரீட் a book என்று இருப்பதை delete செய்வோம். உங்களுக்கு அது delete ஆகின்றது தெரியும். நாங்கள் மீண்டும் வேறு பேஜிலிருந்து இந்த பேஜிற்கு வந்து பார்ப்போம். உங்களுக்கு அழகாக delete ஆகி இருக்கின்றது தெரியும். ஆகவே இப்பொழுது எம்மால் டு டூவை delete செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது டு டூஸ் மற்றும் நோட்ஸ் தொடர்பான விடயங்களை பெரும்பாலும் செய்து நிறைவு செய்து இருக்கின்றோம். நமக்கு இப்பொழுது இந்த ப்ரோக்ரஸ் கார்டினை அப்டேட் செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் இங்கு இருக்கின்ற செக்ஷனில் டு டூஸ் என்ற டிஸ்பிளேயினை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு அந்த விடயங்களை செய்யும் முறையை அடுத்த செக்ஷனில் காண்பிக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் இந்த செக்ஷனில் டு டூவை delete செய்வது எவ்வாறு என்று கற்றுக் கொடுக்க எதிர்பார்த்தோம். நான் உங்களுக்கு நாங்கள் அடுத்த செக்ஷனில் செய்ய எதிர்பார்க்கும் விடயங்களை காண்பிக்கின்றேன். நாங்கள் எமது ஃபிக்மாவின் யூஐக்கு செல்வோம். எமக்கு இங்கு இருக்கின்ற ஹோம் பேஜினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இதனுடன் தொடர்புடைய சரியாக டேட்டாவினை பாஸ் செய்ய வேண்டும். அதே போன்று இங்கு எமது டு டூஸினை சரியாக பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் டு டூ கம்ப்ளீட்டடாக இருந்தால் இவ்வாறு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டினை காண்பிக்க வேண்டும். அதே போன்று இங்கு இருக்கின்ற நோட்ஸின் எண்ணிக்கையிலிருந்து டாஸ்கின் எண்ணிக்கையை சரியாக அப்டேட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இதனை செய்யும் பொழுது நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். எமக்கு இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் என்ற கன்செப்ட் உங்களுக்கு இங்கு நிச்சயமாக தேவையாகும். ஏனென்றால் நாங்கள் பல்வேறு பேஜஸில் மாறும் ஸ்டேட்களை நாங்கள் தனியாக எமது பேரண்ட் பேஜில் மேனேஜ் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சைல்ட் பேஜில் இல்லை, பேரண்ட் பேஜிலேயே அந்த விடயங்களை மேனேஜ் செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் என்ற செக்ஷன் மற்றும் இந்த ஸ்டேட்டினை இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் மூலமாக எவ்வாறு மேனேஜ் செய்கின்றோம் என்று கற்பிக்கின்றேன். நாங்கள் இந்த செக்ஷனில் நாங்கள் ஆட் செய்த டு டூவை ஸ்லைட் செய்து delete செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். இது மிகவும் கடினமான விடயம் இல்லை. நாங்கள் இதனை யூஐயிலிருந்து நீக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் delete செய்யும்
அந்த டுடுவை எமது லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்தும் நீக்க வேண்டும். நீங்கள் அந்த விடயங்களை நினைவில் வைத்திருந்தால் இது மிகவும் எளிதாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் இந்த செக்ஷனில் கற்ற கோடினை நோட்ஸ்பியர் ரெபோசிட்டரியில் பார்க்க முடியும். நான் இந்த நோட்ஸ்பியர் ரெபோசிட்டரியின் லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். நான் இங்கு நீங்கள் முழுமையாக இந்த ப்ரொஜெக்டினை க்ளோன் செய்வதில் பயனில்லை என்று கூறுகின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு செக்ஷனில் கற்பிக்கும் கோடுகளை ஏதேனும் கேள்வி இருந்தால் அந்த விடயங்களை ரெஃபர் செய்யவே இந்த GitHub ரெபோசிட்டரியின் லிங்கினை ப்ரொவைட் செய்கின்றோம். அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆகும். நீங்கள் தவறு செய்த இடத்தை மீண்டும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்களால் எமது கோடினையும் கம்பேர் செய்து நீங்கள் எங்கு தவறு செய்திருக்கின்றீர்கள் என்று பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது நோட்ஸ் மற்றும் டுடூஸ் தொடர்பாக செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து நிறைவு செய்து இருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது நோட்டினை எடுத்தால் அது அனைத்து கிராட் ஆப்ரேஷன்ஸினையும் செய்ய முடியும். அதே போன்று டுடூ ஒன்றினை எடிட் செய்ய முடியும். நாங்கள் உண்மையில் எடுத்துக்கொண்டால் டுடூவை எடிட் செய்வதை கம்ப்ளீட்டாக குறிக்கும் பொழுது செய்கின்றோம். அதாவது எம்மால் ஒரு டுடூவை கிரியேட் செய்யவும், அப்டேட் செய்யவும், வியூ செய்யவும், அதே போல் டிலீட் செய்யவும் முடியும். இறுதியாக நம்முடைய ஹோம் பேஜிற்கு வந்து ப்ரோக்ரஸ், இங்கே இருக்கும் நோட் கவுண்ட் மற்றும் டிஸ்பிளே ஆகும் டுடூஸ் கவுண்ட் ஆகியவற்றை சரியாக மேனேஜ் செய்வது எப்படி என்பதையும் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். அப்படியானால் அடுத்த செக்ஷனில் இந்த விஜெட்ஸுக்கு டேட்டா பாஸ் செய்து அதற்கேற்ற வகையில் யூஐயை அப்டேட் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம்.